தேவைப்படுகளை இன்றைய திரையும் கர்த்தருடைய வசனத்தை வார்த்தைகளை கேட்கும்படிக்கு வந்திருப்பேன் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலும் இயேசுவான ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக ஞான நன்மைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நீங்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய செய்திகளையும் பிரசங்கங்களை கேட்கிறது வழக்கம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நான் அநேக டிவி மூலமாக அநேக வாக்கியங்களை வசனங்களை கேட்டுதான் நான் ஊழியத்தில் முக்கியமான பகுதிகளை நான் நடத்தியிருக்கிறேன், கற்றிருக்கிறேன். அதே போல் நீங்களும் புதிய புதிய சத்தியங்களை, புதிய சாட்சிகளை, விசுவாச வார்த்தைகளை கேட்கலாம் என்று சொல்லிதான் நீங்கள் இந்த மாதிரி செய்திகளை கேட்பீங்க. ஏதாவது செய்தி மூலமாக ஒரு ஆறுதல் கிடைக்காதா, ஒரு சமாதானம் கிடைக்காதா, ஒரு சந்தோஷம் கிடைக்காதா, எங்கள் பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காதா? நல்ல போதகம் எங்கள் பிள்ளைகளை காத்து நடத்துவேன். இப்படியெல்லாம் நொந்து நொடிந்து ஒரு ஆறுதலுக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக உலகெல்லாம் ஜனங்கள் சுற்றி அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், தன்னைத்தானே காத்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் எப்போதும் சந்தோஷத்தோடு இருப்பான். வருஷத்து கருத்தால் 1:5 தேவனால் புறத்தை எவனும் தன்னைத்தான் காத்து கொள்கிறான் என்று சொல்லப்பட்டது. அவன் தன்னைத்தானே அவன் காத்து கொள்ளும் போது அவனை வியாதி, பலவீனம், போராட்டம், தோல்வி அவனை தொடவே செய்யாது. தீங்கானவன் கடைசி அந்த பகுதியில் அவன் பொல்லாங்கன் அவனை தொடமாட்டான். பொல்லாங்கவன் நம்ம அடிக்க வருகிறவன். பிசாசானவன் பொல்லாங்கன். சங்கீதம் 91 பொல்லாங்கன் என்பவன் அவன் பிசாசின் கிரியைகள். ஆமேன். பொல்லாங்கன் அவன் தான் பிசாசு. வியாதிங்கிறது ஒரு பிசாசு. தேவையான எண்ணத்தை கூட பிசாசு. சந்தேகத்தை உண்டு பண்ணுற பிசாசு. ஆமை குடும்பத்தில் போராட்டங்களை உண்டு பண்ணுற பிசாசு. முறுமுறுப்பை கொண்டு வந்த பிசாசு. இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு ஆண்டோருக்கு பிரியமில்லாதது. அதுதான் விவசாயம் சொல்லி 1 தீமோத்தேயு 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உன்னை சுத்தவானாக நீ காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக நீ காத்துக்கொள். இது அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய ஆமேன் ஊழியக்காரர்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு முக்கிய தத்துவம். யார கையில சரத்தை தொடக்கூடாது. தொட்டா நீ என்ன செய்கிற? அசுத்தமாக்கப்படுவான். உன்னை சுத்தவானாய் காத்துக் கொள்வதற்கு ஒருவன் மேலும் நீ கை வையாதே. சீக்கிரமாய் கைகளை வைக்காத. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். உன்னை சுத்தவனாக காத்து விழ வேண்டும் என்றால் சீக்கிரமா ஒருத்தருக்கு மேல கை வைக்காத அப்படின்னு ஆலோசனை சொல்றேன். அப்போ நீ காத்துனா கை யாருக்குமே கையை வைக்கிறது இல்லையாப்பா. வாய் தானே வைக்கிறேன், கை வைக்கிறேன். வாய் வச்சாலும் கை வச்சாலும் எல்லாம் ஒண்ணுதான். வாய் வைக்கிறேன்னா பேச்சு கொடுக்குற அடுத்த காரியத்தை பற்றி பேசாத. ஒன்ன நீ சுத்தமானா காத்துக்கோ. அதே வீடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா தனக்கு வீட்டில் புரட்சினே வராது. தன்னை காத்துக்கொள்ற மனுஷன், காத்துக்கொள்ற குடும்பம் புரட்சினே வராது. அடுத்த வீட்டு கதையை பேசுவாங்க. கத்தருடைய அடுத்த வீட்டு மாமிகை கதை, அடுத்த வீட்டுக்கு சகோதரனுடைய கதை, அந்த வீட்டுக்காரனை பாருங்க என்ன மனைவி எப்படி வச்சிருக்கிறான்.
உடனே இந்த மனுஷன் சொல்லுவாரு, அவனை நீ கல்யாணம் பண்ணியிருப்போ அப்படிம்பாங்க. பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட். அப்போ அடுத்தவங்க மேல நீ கண் வைக்காத, பிறருடைய பொருள் மேல கண் வைக்காத. உன் அபிஷேகம் ஆசிரியம் போச்சு. பைபிள்ல உள்ள ரகசியங்கள் அதுதான். இங்கே அதான் சொல்லியிருக்கு, உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள்வதற்கு பிறர் மேல கை வைக்காத. ஆமீன். கை வைக்காத சொல்லும்போது அநேக காரியங்களை குறித்து சொல்ல முடியும். அடுத்தவங்களுக்கு மேல அவரை கல்லை அடுத்த நீ அறியாம கல்லைன்னு சொல்லிடாத, பொய்ன்னு சொல்லாத, அவன் மோசமானவன்னு சொல்லாத, மோசமானவன்னு சொல்ல பேசாத, அவங்கள நீ மட்டமா நினைக்காத, அவங்கள தாழ்த்தப்பட்டதுன்னு நினைக்காத. ஆண்டவர் எந்த மனுஷனை பிரகாசிக்கப்படுகிற ஒரு மெய்யான ஒளியா இருக்கிற. அதுதான் இந்த வருஷம் பிறரை குறிச்சு நீ மட்டமா நினைக்க கூடாது. அதான் தொடாதேன்னு சொல்றது. உன் பிள்ளைய குறிச்சு கூட நீ மட்டமா நினைக்க கூடாது. அது தவறு. அதான் நினைக்காத. அவங்க செய்த குற்றத்துக்கு நீ உடன்படாத. அதான் இயேசு சொன்னாரு, அவனை நீ குற்றவாளி என்று தீர்க்க கூடாதபடிக்கு பிறரை குற்றப்படுத்தாது இருப்பாயாக. ஆமேன், ஆமேன் சொல்லுங்களா. அப்ப அடுத்தவங்க குற்றத்திற்கிற நீ அதே பாவத்தை நீ செய்யறபடினால நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு பிறரை குற்றப்படுத்தாது இருப்பாயாக. நீ அவன் அடுத்தவங்களை தீர்க்கிற நீ செய்வா, நீ செய்கிற அது அவங்க தீர்வு கிடையாது. நான் இந்த வாழ்க்கையில உண்மை சொல்ற மக்களே, நான் ஊழியத்து வந்த பொறுப்பாடு, நான் ஊழியக்காரன் இருக்கும் போல கதையை மட்டும் நான் சொல்றேன். நான் ஊழியக்கார ஆக முன்ன உள்ள கதையை விட்டுருக்கேன். ஏன்னா இந்த அவசரத்தின்படி நான் தேவனாய் பிறந்ததுக்கு அப்புறம் நடந்த கதைகளை மட்டும் நான் சொல்லலான்னு நேசிக்கிறேன். அதுக்கு முன்னா பாவத்துக்குள்ள இருந்தேன். ஓகே. ஆனா இதுக்கு அப்புறம் என்னை காத்துக்கொள்கிற காரியத்துல அதே காரியத்தை அவங்களுக்கு நன்மை செய்யற நிமித்தம் தான் எனக்கு துன்பம் வந்திருக்கு, பாடு வந்திருக்கு. அடுத்தவர்கள் உண்மையா இருந்த நிமித்தம் அவங்க பார்த்து ஏற்றுக்கொள்ற நிமித்தமாக தான் நான் பாடுகிற வேதனைகளையும் கஷ்டத்தையும் நிந்தனையும் அவமானத்தையும் தூஷணத்தையும் ஏற்றிருக்கிறேன். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாது, மற்றவர் செய்யும் பாவங்களுக்கும் உடன்பட ஒன்று சுத்தவானாக நீ காத்துக்கொள். அநேக இன்னைக்கு அதுதான் உடைக்க பரிசுத்தவான காத்துக்கொள்ளு. தலையில கூட கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்? இந்த வருஷத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க செய்த பாவத்துக்கு உடன்பட்டு வாங்கலாம். இவங்க தொட்டா அவங்க வியாதி வந்து வேணுமா? ஆனா இயேசு என்ன சொல்றது, அவரை தொற்றிருக்காரு, அவங்களை தொற்றுள்ள விடுறானாங்க, அவங்க அவர் தொற்றுள்ள விடுறானாங்க. அப்ப பவுல் எதுக்கு செய்யறாரு? நீ சுத்தமாகாம பிறரை சுத்தப்படுத்த நினைக்காது. நீ சுத்தமாகு, எனக்கு இஷ்டம் உண்டு, சுத்தமாகு. நான் சுத்தமா இருந்தா நாம் ஆயத்தப்படுத்து காவல் காக்க இருக்காத. நம்ம சுத்தமாக காத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் சுத்தப்படுத்த போகணும். சீக்கிரமா கை வச்சிடாது. யோசி. கேட்பதற்கு வார்த்தைகள் தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் வசனங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு வசனத்தை பார்த்து இல்லை, சத்தியத்தை அறியணும். அப்பதான் உங்க சத்தியத்தை உங்க விடுதலை பெறணும். நம்ம சீசியா பேசிடுறோம். அவரை பார்த்து இவன் கல்லாம் அப்படிங்கிறது எதையா பார்த்துக்கிட்டு இதை கடன் சொல்லாத, யோசி. இதானி அழுவதை பார்த்து பாவன்ட்டுவாங்க. பாவன் சொல்லாத, ஏன் அழுவேன்னு பாரு, யோசி. அதான் இங்க சீக்கிரமா கைகளை வைய, கண்களை வையாத. இவன் எதுக்கு அழுகுறான், இவன் எதுக்கு கதறான்? ஆமேன். யோசி. இதானி அப்புறம் கை வைக்காதுன்னு சொல்லவே இந்த வசனத்தோட ரகசியம். ஆமேன். கைகளை வையாது மற்றவர் செய்யும் பாவங்களை நீ உடன் ஆகாதே.
அந்த வசனத்தை ரகசியங்களை படி கை வைக்காது இந்த வசனம் சொல்லவே இல்லை. உண்மையான கருத்து. நான் அடிக்கடி கருதினாலும் என் உடைக்கலை பேசிட்டு இருக்கிறேன். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய புசுப்பு குடிப்புன்னா ஒரு நல்ல வஸ்திரம், நல்ல தூக்கம், நல்ல நித்திரைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான வீடு, இந்த 3 தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. அதான் வசனம் என்ன சொல்லுது? புசுப்பு குடிப்பும் மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யம். வசனத்துக்கு சத்தியம் என்ன? அப்போ ஒரு மனுஷன் புசிப்பும் குடிப்பும் மட்டும்தான் வாழ்க்கையை நினைச்சான். அது அல்ல. ஆமீன், ஆமீன். வெறும் புசிப்பு குடிப்பு மட்டும் அல்ல தேவனுடைய ராஜ்யம். சந்தோஷமா வாழ்கிற வாழ்க்கை நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை நினைக்காத பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், தூஷணங்கள் மூலம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு தான் சொல்றது. நன்மை செய்யறதுக்கு தக்கவனுக்கு செய்ய தயார் செய்யாத போனா பாவம். அப்ப நீ இந்த வசனங்களை பார்க்கும்போது எனக்கு பலன் இருக்கு. இந்த மனுஷன் நன்மை செய்ய அதாக செய்ய போற எனக்கு வேதனை துக்கம் நினைச்சு போகாம இருக்கக்கூடாது. அதான் யோசி. அவன் உதவி செய்ய போது அவன் தரமாட்டான், அவன் ஏமாற்றிட்டு போவான். தெரிஞ்சாலும் அவன் செய்யறதுக்கு தாரியம் தான் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். காசு கிடைக்கன்னு கொடுக்க கூடாது. நான் சொல்ற உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இலவசமா பெற்றேன், இலவசமா கொடுங்க. இல்லப்பா நாங்கள் வேலை செய்து தான் பெற்றுக்கொண்டோம். வேலை செய்ய கிருமையை கொடுத்தது இலவசமா கற்று கொடுத்தா. அவர் வெள்ளம் கொடுக்காம இருந்தால் நம்ம வேலை செய்து இருக்க முடியாது. அப்படியே வேலை செஞ்சாலும் அவருடைய கிருமை இல்லாமல் இருந்தா அந்த முன்னாடி கற்கள் தயை கிடைச்சி சம்பளத்தை கொடுத்துருக்க முடியாது. இன்னும் அநேகம் வேலை போது சம்பளம் இல்லாமல் போக்காருன்னு அநேகருக்கு வேலை பார்க்க வேலைக்கு போக வேலை இல்லாமல் போக்காருன்னு இதெல்லாம் நீங்க நிறைவு கூறணும். வேத வசனம் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. வேலை செய்யும் போது உண்மையா வேலை செஞ்சா வேலை இல்லாத போது சந்தோஷமான முயற்சியா இருப்பீங்க. வேலை கருதாலும் ஒரு சகோதர சொன்னேன், இன்னும் வேலை இல்லைன்னு 3 நாள் சும்மா இருந்தார். வேலை இருக்கிறதால் கேட்டா ஒரு நாள் சொல்ற வேலை உண்டு, இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யும் போது செய்ய போத வேணா வேலைக்கு போயிடும். கடைசியில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போனா வேலை அங்கே இல்லை. ஏன்னா ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, வேலை செய்யத்தக்க தேவை இருக்கிற வேலையை செய், மற்ற காரியத்தை குறித்து பார்க்காத. வேலையை கரெக்டாக அவங்க வேலை கொடுக்க போய் செய்யணும். நீ வரும்போது உன்னுடைய வேலையை நம்ம செய்ய முடியும். இதெல்லாம் உங்களுக்கு சத்தியம். அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இங்க ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாது, மற்றவர் செய்யும் பாவங்களுக்கு உடன்படும் உன்னை சுத்தமாக காத்துக்கொள்ளும். நீ எச்சரிக்கை. யாருமே கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வியாதிகளுக்குள்ள வந்துடும். ஆமே, ஆண்டவர் கருத்து உங்களுடைய அக்கினை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய பாவத்தை நான் சுமந்து கொண்டேன், உங்களுடைய பரியாசை என்னை சூழ்ந்து கொண்டது, உங்கள் நிந்தனை என்னை சூழ்ந்து கொண்டது, உங்களுடைய வியாதிகள் என்னை சூழ்ந்து கொண்டது, உங்களுடைய வியாதிகளை என்னை சூழ்ந்து கொண்டது. நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெய மாட்டீர்கள். இந்த வார்த்தையோட சத்தியம் இன்னும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். போதிக்கிறவங்க அப்படிதான் தான் பரிசுத்தவான் காத்துக்கொள்றா இருக்கிறாரு. அதுக்குதான் நல்ல சமாஜின் கதையை சொல்லிவிட்டு ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான். ஆமீன். அது ஆசாரியன் தான் இயேசு அற்புதம் செய்தவன பார்த்து சொல்ல சொன்னார், மொத்தம் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு புத்தி போய் சொல்றியா? யார் பாவத்தில் பிறந்தவன், யாரு குற்றமே? ஆமீன். ஆண்டவர் பரிசுத்தம் எது தீட்டு உள்ளது, யாரு தீட்டு இல்லாதது, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவது எது,
தீட்டு உள்ளதா இருக்கிறது, அது தெரியாம இருக்கிறாங்க. எதையை நியாயத்துக்கு அதிகாரம் நமக்கு கிடையாது, மனுஷனுக்கு கிடையாது, படைத்த ஒருவருக்கே அது. அவருடைய வார்த்தை பற்றி நடக்கிறது மட்டும்தான் நமக்கு அதிகாரம். அவற்றை வார்த்தை விட்டு மாறி நடக்கும்போது நமக்கு அது அதிகாரமே கிடையாது. தொழாதீங்களாங்க. தொழாம என்று எப்படி சுத்தப்படுத்த முடியும்? இந்த வருஷத்தை வச்சுக்கிட்டு அவங்க மேல தொழாங்கி இவங்க மேல தொழாங்கிங்கிறோம். தொட்டாத அற்புதம். அதே வருஷம் சொல்றது, ஒருவர் சட்டத்தில் பலவீனப்பட்டா சபை மூப்பனை வரவழைச்சி என்ன பூச்சி ஜபிங்க. அப்ப தொட்டதான் அற்புதம் இருக்கணும். என்ன பூசணும்? தொழாம என்னை பூச முடியுமா? வசனங்களை சத்தியங்களை அறியணும். என்னதான் வல்லமை இருக்கு, என்னதான் அபிஷேகம். அபிஷேகம் நான் இந்த எனக்கு ஒரு விஷயத்தை கிருபையே என்ன பூசி ஜபிச்சு அற்புதத்தை பெற்றுக் கொடுக்குது. எந்த புண்ணா இருக்கலாம், எந்த கட்டியா இருக்கலாம், எந்த தலைவலியா இருக்கலாம், எந்த தலைவலியா இருக்கலாம், என்ன காரியம் இருந்தாலும் என்ன பூசி ஜபம் பண்ணுவேன். என்ன பூசி ஜபம் பண்ணிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை பெற்றுக் கொள்றாங்க. கையில் எண்ணெய் சுத்தம் பண்ணி எண்ணெய் தடவிட்டு ஜபம் பண்ணுவதற்கு உட்கார்ந்தேன்னா ஏசப்பா சுத்தல் கொடுக்கிறார். அதே வலி இந்த இடத்துல பிடிச்சா வலி இங்கே போயிருக்கும், இங்கிருந்து பிடிச்சா அப்படியே போயிடும். இந்த வேலை பிடிச்சா இங்கே வரும், இங்கிருந்து பிடிச்சா அங்கிட்டு போகும். இப்படியெல்லாம் வலியெல்லாம் பறந்து காய்ச்சலெல்லாம் கையை வச்சா அந்த காய்ச்சல் அந்த வலி அப்படியே கையில் கறக்கதான் நிற்கும். அற்புத கற்ற செய்துட்டே இருக்கிறார். ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு நான் ஜபிக்கிறத குறித்து அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். இந்த பாசம் மட்டும் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. கடைசியாக தாயார் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணப்போ அவர்கிட்ட தாயார் ஒரு பாரம்பரிய பெதர் சர்ச்சில் பயங்கரமான ஊழியக்காரியா இருந்தவங்க. எங்க சகோதரர்கிட்ட பாஸ்டர் ஆரம்பத்தில் வந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அவரை கையில பாரு. அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் உங்க கையில ஒருவே என்ன அப்படியே வலிச்சுட்டே இருக்கிறது நான் பார்க்கிறேன். சுகமாக்கு வல்லமா அந்த அபிஷேகம் இந்த கைக்குள்ள இருக்கு. ஆமீன். ஒரு சகோதரர் என்ன பார்த்து கேட்கிறாங்க, எப்படியா இந்த ரகசியம் அப்படின்னு. உங்க ஊழியத்துடைய ரகசியம் வல்லம கையில் இருக்கு, புறப்படுது கையில் இருக்குன்னு சொன்னேன். ஆமீன். ஒன்னா அவங்க சொல்ல யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் என்ன பூஜை ஜபிக்கிறேன், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறாரு, ஏதோ அவங்க கொடுக்குறாங்க, நான் வாங்கி என் வயிற்றை நிரப்பிக்கிட்டு ஊழியம் செய்கிறேன். நான் எங்கேயும் போகலை, வெளிநாட்டுக்கும் போகலை, உள்நாட்டுக்கும் போகலை. கர்த்தர் என்ன கிரியை செய்கிறாரோ அதற்கு தக்க பிரதிபலனை பெற்றுக்கொண்டு நான் நாட்டுடைய மகிமையான ஊழியத்தை செய்கிறேன். அப்போ இந்த வசனம் சொல்லுது, ஒருவன் மீது சீக்கிரமாய் கைகளை வைக்காத. அதனால இந்த வசனத்தை எடுத்து வச்சு சிலர் வைக்க திராணி இல்லாம நம்ம அப்படி இருக்கவும் கூடாது. யோசிக்கணும், இது எங்க எப்படி எதற்கு இதை ஜெயிக்க வல்லவனுக்கு உண்டா, இசுவம் கிடைக்குமா? இல்லை. ஆண்டோட சமூகத்தில் உன்னை நீ பகுத்து ஆராய்ந்து விட்டு நீ உன்னை சுத்தமானாய் காத்து கொண்டு நீ கர்த்தர் சமூகத்தில் கையை நீ வைப்பேன்னா கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்திங்களா? உன்னை காத்துக்கொள்ற மனுஷன் பிறரை காத்துக்கொள்ளுவான். ஆயத்தப்படுத்துகிறது தான் ஆயத்தப்படுத்த முடியும். மாணவருக்கு தான் மருவம் ஆக்குற வல்லமையும் உண்டு. மருவம் ஆகாம நீ மருவம் ஆக்க முடியாது. சுகம் பெற்றுக்கொள்ளாம நீ சுகத்தை கொடுக்க முடியாது. விடுதலை பெற்றுக்கொள்ளாம விடுதலைக்கு நடத்த முடியாது. பாவத்தை மனம் திருப்பாம பாவத்துக்குள்ள இருக்கிற மனுஷரை பாவத்தில் மருந்து நடத்த முடியாது. குண்டனுக்கு குண்ட வழிகாட்ட முடியுமோ? இயேசு கேட்கவில்லையோ? ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது,
ஒருவன் மேல் நீ சீக்கிரமாய் கைவிட வையாது, மற்றவர் செய்கிற பாவங்களுக்கு உடன்படாது, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். நீ சுத்தவான உன்னை காத்துக்கொள், தொடாது அப்படிங்கிறான். எதை தொடக்கூடாது? அந்த பல கொடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஊழியத்தை செய்யாதுவன், ஆண்டவருக்குள்ள தன்னை காத்துக்கொள்ளாதுவன், பிறருக்கு காரியத்தை நீ என்ன செய்யக்கூடாது, பிறர் மேல கை வைக்க கூடாது. உன்னை சுத்தவனாய் காத்துக்கொண்டு நீ பிறர் மேல கை வை. அதான் இந்த வசனம் வெளிப்பாடு. சீக்கிரமா கை வையாத, சீக்கிரம் தான் வார்த்தை, சீக்கிரம். நீ உன்னை காத்துக்கொண்டிருக்கியா? நீ பரிசுத்தவானாய் இருக்கியா? நீ பரிசுத்தவானாய் இருந்து பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தமான இல்லாம நீ பரிசுத்தப்படாத. நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுவேன்னா நீ சுத்தப்படுத்த அதிகாரம் உள்ளவன். சுத்தமானது அற்புதம் நடக்கும். ஆமீன். அங்கு கை வைக்காதுன்னு சொல்லல, சீக்கிரமா கை வைக்காதுன்னு சொல்லி இருக்கு. அதான் ரகசியம். அதான் படிச்சீங்களா வசனத்தை? சீக்கிரமா கை வைக்காத. சொல்லலாம் ஆரம்ப கூட்டம் தொடங்கினவனா 2 பேருக்கு ஜெபிக்க கத்துக்கிட்டான். ஒன்னு ஓடி சாடி ஓடி போய் தான கை ஜெபம் பண்ணுவாங்க. அவனுக்குள்ள வேட்டி கட்டிக்கிட்டு அப்பா அவ்வளோதான். அல்லேலூயா. அப்ப நீ முதல்ல சுத்தவானா மாறு, உன்னை காத்துக்கொள். பிறகு பின்னால உள்ளவங்களை காத்துக்கொள்ள நீ வழிபாடு அப்படிதான் சொல்றது. அப்படிங்களே, அப்ப நீ எச்சரிக்கையா இருக்கணும். ஆமீன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவன் அற்புதத்தை ஒரு பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறேன். தேவன் அற்புதத்தை தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தோறான். உன்னை சுத்த 2வது உன்னை சுத்தவதாக காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கையில் வையாது, மற்றவர் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள், தன்னை காக்கிறான். ஆமீன். பொல்லாங்கவன் உன்னை சொல்லாம காத்துக்கொள்ளும் முதல்ல சொல்லியிருக்கு. 2வது வருஷத்துல என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அவனுக்கு மேல இருக்க பொல்லாங்கு உனக்கு மேல வராம உன்னை காத்துக்கொள்ளும். ஆமீன். உன்னை சுத்தமான காத்துக்கொள். அப்ப இங்க முதல்ல உள்ள வசனத்தின்படி சத்தியத்தின்படி பார்த்தாலும் உன்னை நீ சுத்தமான காத்துக்கொண்ட அடுத்தவனுடைய பொல்லாங்கு ஒண்ணுமே வராது. ஆக முதல்ல ஒன்ன நீ காத்துக்கொண்டு சுத்தமான காத்துக்கொண்டு பிறகு சுத்தப்படுத்து. நீ சுத்தம் இல்லாம அங்க போய் தொட்டேன்னா அது உனக்குள்ள அவனை விட்டு போகாது. ஆமீன். அல்லேலூயா. உனக்கு சுத்தப்படுத்த அதிகாரம் உண்டெങ്കിൽ அது உனக்குள்ள வந்தாலும் ஆட்டுக்குட்டிகள் ரத்தம் உன்னை சுத்தப்படுத்தி ஆண்டவர் உன்னை பலப்பட்டு நிறுத்துவார். அதுதான் அதிகாரம். எனது பிள்ளைகளே, இந்த வார்த்தை சத்தியங்கள் வசனத்தின்படி நடக்க நீங்க ஒப்புவிடுங்க. கர்த்தர் உங்கள் கிருபையினாலே நடத்துவாராக. நாளைய தினத்திலும் இதே காத்துக்கொள் நிகழ்ச்சியை காண போறீங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அடுத்த வசனத்தில் அடுத்த தலைப்போட வார 1/2 மணிக்கு நேரம் சாட்சியராக கர்த்தர் உங்களோடு பேசும்படிக்கு கிரியை செய்வாராக. ஆமேன். வாசிங்க. ஆமேன். ஜெபிங்க. அன்று பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சோத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை, தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும்படிக்கு பரலோக தகப்பனின் கிரியை செய்வீராக. உங்க பிள்ளைகள் பலத்த ஜாதியாகும்படிக்காக அப்படி இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்.
அடியன் இப்போது இந்த நிகழ்ச்சியில் மூலம் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும்படிக்காக ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த சத்தம் தொனிக்கும் போது அற்புதம் நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிறர் மேல் கை வைக்காதபடிக்கு தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மேலே யாரு கை வைக்காதபடிக்கு ஆமென். இன்னும் ஆண்டவரே பாவத்தை அமர்ந்து இருக்கிற ஜனங்கள் மேலே தொட்டு சுத்தவான தன்னை காத்து கொண்டு இவர்கள் சுத்தவான நிற்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை இந்த கொண்ட வாக்கியங்களை வார்த்தைகளை வசனங்களை சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுப்பீராக. சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தின்படி தன்னை காத்து கொண்டு தன்னை கூடுதல் சத்தியத்தின்படி நடத்தத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். சத்தியம் உங்களை விடுதலாக்கும், பாவத்தின் விடுதலையாக்கும், சாபத்தின் விடுதலையாக்கும்படிக்கு அப்போது இலக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வசனத்தையும் உங்களுடைய ரகசியங்களையும் இவர்கள் அறியாது இருக்கிறார்கள். ஏனோ நானும் இன்று கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய வசனங்களை வார்த்தைகளை உட்கொண்டு புசித்து திருப்தியாகி நடக்க வசனங்களும் வண்ணாவை புசிக்கிறவர்களாக வசத்துடன் நடக்கிறதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இலக்கம் செய்வீராக. பொல்லாங்கன் தொடாதபடிக்கு பொல்லாங்கன் எகிற அக்கினி அற்றவர்கள் ஒன்றும் தொடாதபடிக்கு பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு இவர்களை காத்துக் கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறேன். வியாதி மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, மொத்தமாக மேற்கொள்ள அதிகாரம் இல்லை, வெளி சூரிய இவர்களை தொட அதிகாரம் இல்லை. இவர்கள் உம்முடைய ஜாதமாய் இருக்கிறபடினாலு அப்படி அற்புதம் நடக்கும்படிக்காக கிரியை செய்வீராக. ஆண்டவரே திருமணம் ஆகவில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு வசனத்தின்படி திருமணம் நடப்பதாக, வார்த்தையின்படி திருமணம் நடப்பதாக, நிச்சயிக்கப்பட்ட நிச்சயங்கள் உறுதிப்படுவதாக. உருவப்பின் ஆவிகள், பிரிவின் ஆவிகள், போராட கிரிகள், எரிச்சலின் ஆவிகள், பிரிவினின் ஆவிகள், எல்லா பொருளாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் எரிந்து நாசமாய் போவதாக. பரிசுத்தாவுடைய மகிமை, பரிசுத்தாவுடைய வல்லமை எங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படிக்காக அப்படி இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் போராடு அந்நிய வல்லமை சக்தியை கிரியை போவதாக. வியாதி பலவீனங்கள் வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பை காணத்தக்கிறாய். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனது தேவப்பிள்ளைகளை இன்றைக்கும் வசனங்களை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டீங்க. கர்த்தருடைய வேத வசன வார்த்தைகள் செவி கொடுத்து ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை கிருபையினாலே தாங்கி நடத்துவதாக. ஆமென்.